ஒன்ஸ் அகெயின் அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்னைக்கான கிளாஸ் ஓகேங்களா? ஸ்க்ரீன் கரெக்டாக தெரியுதான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து வாய்ஸ் மேம் இப்போ வாய்ஸ் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க மேம். ஸ்ட்ரென்த் கரெக்டாக தான் இருக்கு, இன்டர்நெட் ஸ்ட்ரென்த்து. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் எப்படி நம்ம உள்ள கொண்டு போக போகிறோம் அப்படின்ற கிளாஸஸை. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். ஸோ வந்து நம்மளுடைய டைட்டில் நம்மளுடைய சிலபஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன தலைப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு உள்ள அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்றதே பிரேம்பிள் தான் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால கொஞ்சம் நம்ம ப்ரிலிம்ஸ் ஒரு உள்ள ஓவர்வியூ ஒன்று வச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் ஓரியன்டா ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா அடுத்ததுக்கு நம்ம போயிடலாம். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க அப்படின்றதுனால நம்மளால எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் மேக் ஆகி வந்துச்சு அப்படின்றத ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டு அதுக்கடுத்து அடுத்த லெசன்ஸ்குள்ள போயிடலாம். சரியாங்க? ஸோ இப்படி நம்ம மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படின்றது பார்த்தா மட்டும் போதும். ஏன்னா வந்து மெயின்ஸ் கண்டென்ட் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அது என்ன சார் டிஃப்ரெண்ட் அப்படின்னா கொஞ்சம் பேக்ரவுண்ட் டீட்டெயில் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு எங்க வந்து முடியுது. சரிங்களாங்க? அதே மாதிரி வந்து பெருசா வந்து இது வந்து என்ன ஆகாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இவ்வளவு டெப்த் ஆகாது. ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிச்சோமோ அதான் இங்கேயும் வந்து என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆக போகுது. சரியாங்க? சரி, ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் ஏர்லியரா வாய்ஸ் கொடுத்தா இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் அதாவது மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா கான்ஸ்டியூஷனை வந்து உருவாக்க வேண்டும் அப்படின்ற விஷயத்த வந்து யாரெல்லாம் முதல்ல வாய்ஸ் கொடுத்தா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆரம்ப காலகட்டங்கள்ல கான்ஸ்டியூஷன் அப்படின்றது ஓரளவுக்காவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏவோ ஹியூம், தாதாபாய் நவ்ரோஜி, ஓகேங்களா, அப்புறம் வந்து தின்ஷா வச்சா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க அட்லீஸ்ட் ஒரு கான்ஸ்டியூஷன் வந்து நீங்க வந்து என்ன பண்ணுங்க ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்றத சின்ன சின்ன விஷயங்களா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த ஏர்லி லீடர்ஸ் இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. பாலகங்காதர திலகர் ஆகட்டும், இல்ல கோபாலகிருஷ்ண கோகலே ஆகட்டும், தாதாபாய் நவ்ரோஜி இவரெல்லாம் அப்ஜெக்டிவாவே சொல்லிடுறாரு ஷவுட் கிரேட்டர் ரீப்ரசன்டேஷன் இந்த ரிஃபார்ம் வித் பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா? பிரிட்டிஷ் ரூல் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்க எப்படி அங்க வந்து கான்ஸ்டியூஷன் வச்சிருக்கீங்களோ அது மாதிரி இங்கேயும் ஒரு கான்ஸ்டியூஷன் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு வந்து எது சரி எது தப்புன்றது வந்து எங்களுக்கு வந்து என்ன ஆகும் தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த காலகட்டங்களில் பார்த்தோம் அப்படின்னா மாடரேட்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அதாவது மிதவாதிகள் மற்றும் தீவிரவாதிகள் அதுல வந்து நம்ம கோபாலகிருஷ்ண கோகலே வந்து என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு ரிஃபார்ம் வந்து என்ன பண்ணுவாரு கிராஜுவல் ரிஃபார்ம்ஸ் வந்து கொண்டு வருவாரு. எப்படின்னா மிதவாதிகள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு செய்தித்தாள்கள்லயோ இல்ல வந்து ஏதாச்சும் ஒரு துண்டு பிரசுரங்கள்லயோ ஓகேங்களா பெம்பெட்ஸ்லயோ என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வி நீட் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா சில நேரங்கள்ல வந்து என்ன பண்றாங்க கொண்டு வரான். சரிங்களாங்க? அதாவது சில நேரங்கள்ல தான். சரிங்களா? பெரிய அளவுல அது வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த காலகட்டங்கள்ல பேசப்படல. அப்பப்ப யாராவது ஒருத்தர் வந்து என்ன பண்றாங்க அந்த வார்த்தையை அரசியலமைப்பு அரசியலமைப்புன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. என்ன காரணம்னு பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல இந்த அரசியலமைப்புக்கான ஒரு ஐடியா அப்படின்றது பெரிய அளவுல வந்து இல்ல. ஓகேங்களா? அதை பத்தி தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா சில இருக்கு. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா அதை வந்து முன்வைக்கிறாங்க. சரியாங்க? ஸோ ஒன் செகண்ட். முன்வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சுய ராஜ்யம் அப்படின்றது எங்களுக்கு வந்து வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாலகங்காதர திலகர் வந்து கொண்டு வருவார். ஸோ அப்படி பார்க்கும்போது சுயராஜ்யம் அப்ப சுயமா நாங்க ஆட்சி செய்ய போறோம் அப்படின்னா எங்களுக்கே நாங்க விஷயங்கள் நாங்க வந்து யோசிச்சு பண்ணிக்க மாட்டோமா, செல்ஃப் ரூல் நாங்க பண்ணும் பொழுது நாங்களே எங்களுக்கான அரசியலமைப்பையும் கிரியேட் பண்ணிக்க மாட்டோமா அப்படின்ற ஒரு மறைமுக சிந்தனையும் வந்து இங்க வந்து என்ன பண்ணப்படுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பார்க்கப்படுது. ஸோ இதுக்கான தமிழ் அர்த்தங்கள் இங்க வந்து கொடுக்கப்படுது. மிதவாதிகள் தீவிரவாதிகள். சரிங்களாங்க? ஸோ அங்க இருக்க அதே பாயிண்ட் தான். ஸோ அடுத்து சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் என்னென்ன மூமெண்ட்ஸ் வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா லக்னோ பேக்ட். லக்னோ பேக்ட்னா என்னங்க? லக்னோ பேக்ட் ஐஎன்சியும் முஸ்லீம் லீக்கும் ஜாயின் பண்ணி இனிமே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுவோம்னு. வெரி குட். இந்தியன் நேஷனல் வெரி குட். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல வந்து அதாவது சுதந்திரத்திற்கான ஓகேங்களா விடுதலை அந்த போராட்டத்துக்கான விஷயங்கள்ல வந்து நம்ம வந்து இணைந்து செயல்படுவோம் அப்படின்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து லக்னோ பேக்ட் அப்படின்ற விஷயம் மூலியமா கொண்டு வந்திருப்பாங்க. அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்றத முன் வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? சுய ஆளுமை
அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நாங்களே எங்களை வந்து என்ன பண்ணிக்கிறோம், ஆட்சி செஞ்சுக்கிறோம், நீங்க ஒண்ணும் எங்களுக்கு வந்து என்ன பண்ண தேவையில்லை, சொல்லித்தர தேவையில்லை அப்படின்றது இந்த காலகட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப மும்முரம் ஆயிடுச்சு. ஓகேங்களா? அதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கோரமா அதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா கொண்டு போயிட்டாங்க. இதுக்கு மேல தாங்க முடியாது அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் சில தனிப்புகள்லாம் ஏற்பட்டுச்சு. நாங்க இதை பண்ணி தரோம் அதை பண்ணி தரோம் சில சில தனிப்புகள் ஏற்பட்டதுனால ஓகே ரைட் ஃபைன். பட் ஆனா பிரிட்டிஷ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் கிராஜுவலி இன்க்ரீஸ் த இந்தியன்ஸ் பார்ட்டிசிபேஷன் த கவர்னன்ஸ். இப்ப என்ன உனக்கு வந்து உன்னுடைய ஆளுமையில தானே உனக்கு வேணும், நான் என்ன பண்றேன் அப்படின்னா சட்டசபையிலையும் உனக்கு வந்து பார்லிமெண்ட்ல என்ன பண்றேன்னு பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவலா வந்து உனக்கு வந்து என்ன பண்றேன், இன்க்ரிமெண்ட் பண்ணி தரேன். அதாவது இந்திய ஆட்கள் வந்து அங்க வந்து உள்ள வரட்டும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்றாங்க. பட் ஆனா அதுவுமே வந்து என்னவா இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாஸ் இம்ப்ரெஷனா வந்து இந்தியன்ஸ் வந்து அதை பார்க்கல. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்க காலகட்டத்தில் நான் கோஆபரேட்டிவ் மூவ்மெண்ட் ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து 1920-22 காலகட்டங்கள்ல மகாத்மா காந்தி உள்ள கொண்டு வராரு. பட் ஆனா அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு போட்ட சில விஷயங்கள் அந்த மேப் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. பட் ஆனா என்ன ஆகலன்னு பாத்தீங்க அப்படின்னா சரியான முறையில் அது போல. சரியாங்க? அப்பயுமே வந்து டிமாண்டிங் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கவர்னன்ஸ் தான், நாங்களே எங்களை அண்ணு பண்ணிக்கிறோம், ஆட்சி பண்ணிக்கிறோம் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி வந்து என்ன பண்றாங்க முன்வைக்கிறாங்க. அப்புறம் சைமன் கமிஷன் பைகாட், சைமனே வெளியே போ. ஓகேங்களா? அப்படின்றத வந்து 1927 வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் இங்கே தான். சைமன் கமிஷனுக்கு அப்புறம் தான் நிறைய ஈடுபாடுகள் எதன் மேல வருதுன்னு பார்த்தோம் அப்படின்னா கான்ஸ்டியூஷன் மேல வருது. ஓகேவாங்க? சோ இங்க பார்க்கும் பொழுது மகாத்மா காந்தி ஆகட்டும், நேரு ஆகட்டும், நெஹ்ருவாகட்டும், சரிங்களா? சோ அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முகமது அலி ஜின்னாவாகட்டும், எல்லாருமே வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு லாவை வந்து பெருசா தெரிஞ்சவங்க. அப்படி பார்க்கும்போது முரண்பாடுகளை வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பாக்குறாங்க. அப்படி என்ன சார் முரண்பாடுகள் தென்படுது அப்படின்னா பிரிட்டிஷ இருக்கக்கூடிய ஒரு நபர் தப்பு செஞ்சுட்டாரு அப்படின்னா அதை வந்து பிரிட்டிஷ் ஜட்ஜு தான் என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா விசாரிக்கணும். இந்தியன் ஜட்ஜு விசாரிச்சா அதுல தீர்ப்பு கொடுத்தாலும் என்ன இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஈக்குவல் இல்லை, அதை பண்ற விடுறது இல்லை. இப்ப இப்படி பார்க்கும்போது அது என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பயே வந்து அவங்க வந்து லாவை வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மேக் பண்ணி எல்லாரும் வந்து ஈக்குவல் அப்படின்ற மூலியமா கொண்டு போற இவங்க இங்க வந்து நம்மள்கிட்ட என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ரேசிசம், ஓகேங்களா, ரிச் புவர் இப்படின்றத வந்து என்ன பண்றாங்க டிவைட் அண்ட் பாலிசி வந்து கையாளுறாங்கன்றது வெளிப்படையாக வந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கு. சரியாங்க? சில நேரங்களை பார்த்திருப்போம் பிரிட்டிஷ் ஜட்ஜஸ் வந்து பைகாட் பண்ணிருப்பாங்க. சரியாங்க? அப்ப அப்படி பார்க்கும்போது ஒரு ஜட்ஜா இருக்கக்கூடிய அவங்களே இப்படி பண்றாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இது அப்படின்றது அப்ப நம்மளுக்கான அரசியலமைப்பை நம்மளே உருவாக்கிக்கிட்டோம்னா இந்த டிக்னிட்டி ப்ராப்ளம் நம்மளுக்கு தேவையில்லை இல்லையா அப்படின்றது என்ன பண்றாங்க அப்படின்னா அங்கேயே மென்ஷன் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒருத்தர் வந்து கண்காணிச்சுட்டு வர்றது அவர் தான் நெஹ்ரு. சரியாங்க? நேரு என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கண்காணிச்சுட்டு அவர் ஒரு ரிப்போர்ட் வந்து அடுத்ததுல சப்மிட் பண்றாரு. சரியாங்க? எப்படி இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கணும் அப்படின்றதுல ஒரு முழு இன்வால்மெண்டோட என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வர்றாரு. சரிங்களா? இந்த இன்வால்மெண்ட் ஓகேங்களா எந்த அளவுக்கு மிகச்சிறந்த பலமாக அமையுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் BR அம்பேத்கரனுடைய மிகப்பெரிய ஹார்ட் ஒர்க்னால என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள சூப்பரா அமையுது. சரியாங்க? இங்க கூடிய இன்வால்மெண்ட், இந்த இன்வால்மெண்ட்டை டிசைன் பண்ணி தரதுக்கு அம்பேத்கர் என்ன பண்றாரு உள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்ன பண்ணி தராருன்னா பண்ணி தராரு. சரியாங்க? சோ வந்து இந்த இன்வால்மெண்ட் எப்படி வருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா யுனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ், அதாவது ஓட்டுரிமை அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கொண்டு வருது. சரியாங்க? அப்ப ஒருத்தர் உள்ள வரணும் அப்படின்னா அவரு எலெக்ட் பண்ண பர்சனா இருக்கணும். அப்ப யார் எலெக்ட் பண்ண பர்சனா இருக்கணும்? பீப்புள் எலெக்ட் பண்ண பர்சனா இருக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுடைய கண்ட்ரி என்னவா மாற போகுதுன்னா டெமோக்ராட்டிக்கா தான் உள்ள போகுது அப்படின்றத வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வருது. சரியாங்க? சோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நான் கோஆபரேட்டிவ், அதாவது 1922 காலகட்டங்கள்ல முன்னாடி வரைக்குமே வந்து எப்படி இருந்ததுன்னா செல்ஃப் கவர்னன்ஸ் வேணும், டொமினியன் சர்வீஸ் கூட வச்சுக்க அப்படின்ற அளவுக்கு போய்கிட்டு இருந்தது. கடைசியில எனக்கு முழு சுதந்திரம் வேண்டும், இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எனக்கு வேணும் அப்படின்ற டிமாண்ட உள்ள கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா? சோ அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ஒயிட் ஸ்ப்ரெட் ப்ரோட்டஸ்ட் வந்து நடக்கிற அளவுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்துருச்சு. சோ அப்படி பார்க்கும்போது பிரிட்டிஷ்க்கு வந்து என்ன இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா இதை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அவங்கள்ட்ட அப்ப இருக்கக்கூடிய டைம் இல்லை. பிகாஸ் ஆஃப் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் அங்கிட்டு பண்ண போகுது, இப்படி பண்ண போகுது, அப்படி பண்ண போகுதுன்ற ஒரு செய்திகள் அங்கங்க பரவிக்கிட்டு இருக்கு. ஏன்னா வேர்ல்டு வார் 1, 2 இந்த காலகட்டங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் பயங்கரமான ஒரு அடியை வந்து தாக்கியிருக்கும். சரிங்களா? அதுல தான் நம்மளுக்கு ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நாங்க கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி தரோம் அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. அப்ப மகாத்மா காந்தி இது ட்ரூத்ஃபுல்லா இல்ல, இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்றதெல்லாம் மென்ஷன் பண்ணிருப்பாரு. சரிங்களாங்க? சோ அந்த இடத்துல வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை வந்து உள்ள நடந்திருக்கும். அதை பத்தி நம்ம எதுல பார்க்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த INM பார்க்கலாம்.
சரிங்க. அப்ப சைமன் கமிஷனுக்கு முன்னாடி வரைக்கும் செல்ஃப் கவர்னன்ஸ் அப்படின்ற வார்த்தை தென்பட்டது. இப்ப சைமன் கமிஷனுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா, எனக்கு முழு சுதந்திரம் வேணும், கான்ஸ்டியூஷன் அசம்பிளி நீ எனக்கு என்ன பண்ணி தரணும், ஏற்படுத்தி தரணும். அப்ப இங்க இந்திய அரசியல் அமைப்புக்கான விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. எப்ப அப்படின்னா 1928 காலகட்டங்கள்ல ரொம்ப டெப்தாவே வந்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள ஸ்டார்ட் ஆகுது. சரியாங்க. சோ அதுக்கப்புறம் இதே காலகட்டத்துல சரிங்களா, இதே காலகட்டத்துல கொஞ்சம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க கொஞ்சம் கீ நோட் எழுதுறேன், அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாம். 1922 ஓகேங்களா, காந்தியும் வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்மொழிறாரு. ஓகேங்களா, காந்தியும் வந்து என்ன பண்ணிடுறாரு, மகாத்மா காந்தி இந்தியர்களுக்கான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகேங்களா, எதை உருவாக்கணும், அரசியலமைப்பை வந்து என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா உருவாக்கணும். சோ அதை உருவாக்குறதுக்கான விஷயம்லாம் என்னென்னலாம் சொல்லல, அரசியலமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அப்படின்றத வந்து என்ன பண்ணிடுறாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முன் வச்சிடுறாரு. இப்படி முன் வைக்கும் போது அப்ப இது எப்படி உருவாக்கப்பட போகுது அப்படின்ற ஒரு ஐடியா வந்து வேணும் அப்படின்றதுனால இந்த காலகட்டத்துல நேரு தன்னுடைய ஒரு ரிப்போர்ட்டை வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா சப்மிட் பண்றாரு. சரியாங்க. அது எப்பதான் பார்க்கப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் அந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனா பார்க்கப்படுது. ஓகேங்களா, அதை டிரைவ் பண்ணி நிறைய விஷயங்களை வந்து மாத்தி என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வர்றாரு. இந்த இதுக்கப்புறம் சரியாங்க, எம்என் ராய். யாருங்க எம்என் ராய்? ஓகேங்களா, கம்யூனிஸ்ட், ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய தலைவர். அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா மீண்டும் அதை வந்து என்ன பண்றாரு, முன்மொழிகிறாரு. ஒரு அரசியலமைப்பு, இந்தியர்களுக்கென்று ஒரு அரசியலமைப்பு வேண்டும். நான் பாருங்க மென்ஷன் பண்றது இந்தியன். ஓகே, இந்தியன்ஸ் நீட் அவர்ஸ் ஓன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்மொழிகிறார். இந்தியர்களுக்கென்று அவர்களாலேயே இயக்கப்படக்கூடிய ஒரு கான்ஸ்டியூஷனை வந்து என்ன பண்ணி கொடுத்துடணும், மேக் பண்ணி கொடுத்துடணும் அப்படின்றத வந்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்க அப்படின்னா முன்மொழிகிறார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இடைப்பட்ட காலகட்டம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. அதுக்கப்புறம் 1935 ஓகேங்களா ஐஎன்சி வந்து என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரிசல்யூஷனையே வந்து என்ன பண்ணிடுது, பாஸ் பண்ணிடுது. ஓகே, சோ 1938 மறுபடியும் வந்து நேரு என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கேட்பாரு. சரியாங்க. அப்ப டோட்டல் ப்ரெஷர் என்னவா மாறுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கம்பல்சரியா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டியூஷன் என்ன பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்றதுக்கு உள்ள வருது. சரியாங்க. நேருவோட ரிப்போர்ட்ல ஃபார் டொமினியன் ஸ்டேட்டஸ், ஓகேங்களா, கான்ஸ்டியூஷன் வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரொபோசலை வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. இது மோதிலால் நேரு வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள கொண்டு வந்திருப்பாரு 1928. யாருங்க இந்த மோதிலால் நேரு? யார் இந்த மோதிலால் நேரு? ஜவஹர்லால் நேரு சுவராஜ் பார்ட்டியினுடைய தலைவர். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேருடைய அப்பா. சோ இந்த இடத்துல இந்த மறுபடியும் இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது 2வது தடவையா ரிப்பீட் ஆயிரும். ஏன்னா மாடரேட்ஸ் ஆல்ரெடி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மிதவாதிகள் ஆட்சி நீங்க செஞ்சுக்கோங்க, சில உரிமைகளை மட்டும் எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த மிதவாதிகள் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா துண்டு பிரசங்கள் மூலியமா நிறைய பண்ணிருப்பாங்க. சரியா, அப்படி பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து இந்தியா மேல பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிடும்னா சரி நம்ம ஆட்சி செஞ்சாலும் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, பெருசாலாம் நம்மளை வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இம்பாக்ட் பண்ண மாட்டாங்க போல அப்படின்ற ஒரு தைரியத்தை வந்து என்ன பண்ணி கொடுத்துரும்னா ஏற்படுத்தி கொடுத்துரும். சரியாங்க. சோ அதனால வந்து திருப்பி இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது வித் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அப்படிலாம் முடியாது, முழுக்க முழுக்க கம்ப்ளீட் இண்டிபெண்டன்ஸ், அதோட சேர்த்து நம்மளுக்குன்னு ஒரு ஓன் கான்ஸ்டியூஷன் கண்டிப்பா வேணும் அப்படின்றத ஜவஹர்லால் நேரு திருப்பி என்ன பண்ணிடுவான்னு பாத்தீங்க அப்படின்னா 1935 வந்து என்ன பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா ஐஎன்சி உள்ள கொண்டு வரும்போது ப்ரொபோசல் உள்ள கொண்டு வந்துருவாங்க. சரிங்களா, பூர்ண சிவராஜ் ப்ரொபோசலும் கான்ஸ்டியூஷனுடைய ப்ரொபோசலும் தனிப்பட்ட முறையில தான் வரும். சரியாங்க. இங்க பூர்ண சிவராஜ் ரெசல்யூஷன் எடுத்திருப்போம், அப்ப கான்ஸ்டியூஷன் வேணும்னு சொல்லியிருப்போம். பட் ஆனா 1935 ஐஎன்சி கொண்டு வரக்கூடிய ரிசல்யூஷன்ல முழுக்க முழுக்க எங்களுக்கென்று ஒரு கான்ஸ்டியூஷன், ஓகேங்களா, எங்களுக்கென்று ஒரு கான்ஸ்டியூஷன், அது எங்களுக்கு என்ன இந்தியன்ஸுக்கு மட்டுமான கான்ஸ்டியூஷனா தான் அது வந்து இருக்கணும், அத நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப நாங்களே கிரியேட் பண்ணிக்கிறோம்னா எப்படி கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு ட்விஸ்ட் ஒன்று வரும். சரிங்களா. சோ அப்பதான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் சரி ரைட் ஓகே இதுக்கு மேல விட்டோம் அப்படின்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால வந்து இவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவோம், தப்பு இல்லை. பட் ஆனா இவங்களுக்குன்னு ஒரு டிமாண்ட் வைங்க, நம்மளுக்கு வந்து என்ன பண்ணட்டும், ஹெல்ப் பண்ணட்டும். எங்க ஹெல்ப் பண்ணட்டும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு வார் 2க்கு வந்து என்ன பண்ணட்டும்,
ஹெல்ப் பண்ணட்டும். நம்ம வந்து என்ன பண்ணலாம்னு பாத்தீங்க அப்படின்னா we need to give the freedom along with the டொமினியன் ஸ்டேட்டஸா இருக்கலாம், இல்லது வந்து கான்ஸ்டியூஷனை வந்து மேக் பண்ணி கொடுக்கலாம், அந்த கான்ஸ்டியூஷன் நாங்களே மேக் பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாங்க. அப்படி நீங்களே மேக் பண்ணி தர வேண்டாம் அப்படின்றத திருப்பி நம்ம என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்க அப்படின்னா வலியுறுத்திருப்போம். சரியாங்க. இந்த நாங்களே ஏற்படுத்தி தரோம்னு சொல்லி பிரிட்டிஷ் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையில் நம்பிக்கையும் இல்லை, இது எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னவர் யாருங்க? பிரிட்டிஷ். சரி நாங்க உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் வந்து கிரியேட் பண்ணி நாங்களே தந்துடுறோம் அப்படின்னு சொல்லும்போது இல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னது யாருங்க? புரியல மேம். காந்திஜி தான். சரிங்களா. காந்திஜி என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருப்பாரு. சரியாங்க. சோ அதுக்கப்புறம் மீண்டும் இந்த 1940 ஒரு ஆஃபரை வந்து என்ன பண்ணுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுக்கும். அதுதான் இந்த ஆகஸ்ட் ஆஃபர். ஓகேங்களா. இந்த ஆகஸ்ட் ஆஃபர், ஆகஸ்ட் அறிக்கைன்னு தமிழ்ல வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க, இப்ப வந்து இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷனை கொடுத்துடுறோம்ப்பா. அப்படி கொடுக்கறதா இருந்தா நாங்க என்ன பண்றோம்னா அசம்பிளி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து என்ன பண்ணி கொடுத்துறோம், மேக் பண்ணி கொடுத்துறோம். அதுக்கப்புறம் நீங்க உட்காந்து என்ன பண்ணுங்க, கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்ணுங்க, எப்படினாலும் கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா. அதுல பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, உள்ள வந்திருக்க மாட்டாங்க அப்படின்றத வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சொல்லியிருப்பாங்க. சரியாக. அப்பயுமே வந்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்னு பாத்தீங்க அப்படின்னா அப்படிலாம் முடியாது, ப்ராப்பரா அதை செஞ்சு கொடுங்க, ஏன்னா இது வந்து நாங்க வந்து என்ன பண்றோம் ஸ்பெசிபிக்கா கேட்கிறோம், ஸோ அதனால எங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு நீங்க பேசுங்க அப்படின்றத திருப்பி என்ன பண்ணிருப்பாங்க முன்மொழிஞ்சிருப்பாங்க. இந்த ஆகஸ்ட் ஆஃபரை நம்ம ஏத்துக்க மாட்டோம். ஓகேவாங்க. ஏன்னா இதுல ஆல்ரெடி இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளில வந்து நாங்க வந்து மேலோட்டமாக பார்ப்போம், இப்படி பார்ப்போம் அப்படி பார்ப்போம், சில டிமாண்ட்ஸ் வந்து பிரிட்டிஷ் என்ன பண்ணிருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா வச்சிருக்கோம். சரியாங்க. நம்ம அதை வந்து எங்க பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா இந்த கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்கு உள்ள, டெப்தா பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ரிலேட் பண்ணி பார்ப்போம். சரியா. ஸோ அப்படி பார்க்கும்போது பிரிட்டிஷ் கொடுக்கக்கூடிய இந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா வேணான்றுவாங்க. அதுக்கப்புறம் நேருவோடைய ஃப்ரெண்டு கிரிப்ஸ் வருவார். ஓகேங்களா. கிரிப்ஸ் கமிஷன் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வரும் 1942. ஓகேங்களா. ஸோ போஸ்ட் வார் கான்ஸ்டியூஷன் வந்து மேக்கிங் பாடியை வந்து நாங்க என்ன பண்ணி தரோம், மேக் பண்ணி தரோம், டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. இப்ப இந்தியன் லீடர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா டிமாண்ட் பண்ணிருப்பாங்க, ஃபுல் இண்டிபெண்டன்ஸ் தான் எங்களுக்கு வேணும். அப்ப திருப்பி பாருங்க, பிரிட்டிஷ் அந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ் பயங்கரமா அடி வாங்கியிருக்கும் வேர்ல்டு வார்னால. சரிங்களா. அப்பயுமே வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது தான் பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணிருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸே பண்ணிருக்கு. சரிங்களா. சொல்லி பாருங்க பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் என்ன பண்ணிருப்பாங்க, திருப்பி திருப்பி அதை உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. பட் ஆனா அப்பையும் நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம், ஒத்துருக்க மாட்டோம். ஸோ அப்போ ஒத்துக்கொள்ளாம போனதுனால என்ன ஆயிருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா இந்த டொமினியன் ஸ்டேட்டஸ் அப்படின்றது அவங்கனால என்ன பண்ண முடியாது, இதுக்கு மேல பிரிட்டிஷ் வந்து இந்தியாவை ஆட்சி பண்றதுக்கு அவங்கள்ட்ட என்ன இல்லைன்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபிளெட்ஜான பவர் இல்லை. ஏன்னா வேர்ல்டு வார்ல ரொம்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க, லாஸ் ஆயிட்டாங்க. சரிங்களா. ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா சரி இண்டிபெண்டன்ஸ் கொடுத்துடலாம் அப்படின்றதுக்கு முன் வராங்க. ஸோ அதுக்கு இடைப்பட்ட நம்ம குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்படின்றத சொல்றோம். அப்ப இமீடியட் அண்ட் எண்ட் டு பிரிட்டிஷ் ரூல். ஓகேங்களா. இதுக்கு மேல பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி என்ன பண்ணிடுவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ரூலை இப்பயே எண்டு பண்ணி ஆகணுன்ற முடிவுக்கு வந்துருவாரு. குவிட் இந்தியா மூவ்மெண்ட் வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமா வந்து என்ன ஆயிட்டு இருக்கும், லீட் ஆயிட்டு இருக்கும். சரிங்களா. திருப்பி கிரிப்ஸே வந்து என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா இது செட் ஆகாது, நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம் அசம்பிளி வந்து மேக் பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு ஒரு பிளானை வந்து கிரிப்ஸ் அலாங் வித் ஒரு 3 பேர் சேர்ந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அவங்க 3 பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கேபினெட். சரிங்களா. இந்த கேபினெட் இவங்களுக்குன்னு ஒரு மிஷன் வச்சிருப்பாங்க. மிஷன் அப்படின்னா ஒரு டார்கெட். அந்த டார்கெட் வச்சு என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு பிளான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க அசம்பிள் பண்ணிருப்பாங்க. 1946 அந்த பிளானை வந்து இங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுவாங்க. சரிங்களா. அப்ப கேபினெட் மிஷன் பிளான், இந்த ஒரு பிளானை இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து மேக் பண்ணி தரதுக்கு தான் மட்டும். ஓகேங்களா. இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை வந்து நாங்க என்ன பண்ணி தரோம், மேக் பண்ணி தரோம் அப்படின்றதுக்காக இந்த கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்றது உள்ள வந்துடும். சரியாங்க. சோ இதுக்கு முன்னாடி வரைக்குமே டொமினியன் ஸ்டேட்டஸ் எப்போ வரைக்கும் 1942 வரைக்குமே வந்து என்ன பண்ணிருப்போம், டொமினியன் ஸ்டேட்டஸ் தான் நாங்க வந்து என்ன பண்ணிருப்போம் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லிட்டு இருந்த பிரிட்டிஷ் அவங்களுடைய வேர்ல்டு வாரோட லாஸ்ட் நாள் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க ஒத்துக்கிட்டு
இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக் பண்ணி தரோம், அதோட சேர்ந்து என்ன பண்றோம், ஃபுல் இண்டிபெண்டன்ஸும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் அப்படின்றத சொல்லியிருக்கோம். சரியாங்க. ஸோ இதுக்கு இடையில ஓகேங்களா. ஸோ கிரிப்ஸ் கமிஷன் சாரி கிரிப்ஸ் மிஷன் எதுக்காக இந்த கிரிப்ஸ் அனுப்பிச்சிருப்பாங்க, யார வந்து பிரெயின் வாஷ் பண்றதுக்காக கிரிப்ஸ் அனுப்பிச்சதுக்கான ரீசன், யார பிரெயின் வாஷ் பண்றதுக்காகங்க? ஓகேங்களா. நேரு வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் என்ன பண்ணுவோம் சொல்லி பார்ப்போம். ஏன்னா வந்து கிரிப்ஸ் அண்ட் நேரு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றதுனால என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஸோ அவரை வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணி பார்ப்போம், டிரைவ் அவுட் பண்ணி பார்ப்போம் அப்படின்றதுக்காகத்தான் கிரிப்ஸ் மிஷன் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா லான்ச்சா இருக்கும் 1942. சரியாங்க. அதுவுமே வந்து தோல்வியில தான் முடிஞ்சிருக்கும். சரியாங்க. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மேக் பண்ணி தரதுக்காக இவங்க கேபினெட் மிஷன் பிளான் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க 1946. ஓகேவாங்க. யார் யார் வந்திருப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா லாரன்ஸ் கிடையாதுங்க, வியும் கிடையாது, டபிள்யூவும் கிடையாது, LARENC லாரன்ஸ், சர் ஸ்டஃபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர். ஓகேங்களா. ஸோ இவங்க 3 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கேபினெட் மிஷன் பிளானை மேக் பண்ணி கான்ஸ்டியூஷன் அசம்பிளியை மேக் பண்ணி தரதுக்காக வந்திருப்பாங்க. சரியாங்க. ஸோ இது வரைக்கும் புரியுதா? ஆகஸ்ட் ஆஃபர் வேணாம்னு சொன்னதுக்கான ரீசன், கிரிப்ஸ் மிஷன் தோத்ததுக்கான ரீசன் எல்லாமே அவங்க ப்ரப்போசலே அதான், நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோம். கேட்டியே நம்ம கொண்டு வந்துட்டோம். சரியாங்க. கிரிப்ஸ் ப்ரப்போசலை முழுமையா வேணாம்னு சொன்னது யாருங்க? முழுமையாவே எனக்கு கிரிப்ஸ் மிஷன் கிரிப்ஸோடைய ப்ரப்போசலே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு காந்தி தான் சொல்லியிருப்பார். ஓகேங்களா. சோ காந்தி சொல்லியிருப்பார். சரியாங்க. ஆனா அந்த கேபினெட் மிஷன் பிளான வேணாம்னு சொன்னது யாரு? இவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஃப்ரீடம் ஆஃப் ஃபார்மிங் த இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்றதுக்கு ஓகே சொல்லியிருப்பாங்க. ஃப்ரீடம் டு மேக் அ இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷன் அப்படின்றத வந்து கிரிப்ஸ் வந்து சொல்லிடுவார், அந்த வார்த்தையை சொல்லிடுவார். இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஒருத்தவங்க முழுமையாவே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. கேட்கலாம். முஸ்லீம் லீக். ஓகேவாங்க. கிரிப்ஸ் மிஷன் 1942 வரும் பொழுது அதை வேணான்னு ரிஜெக்ட் பண்ணி பயங்கரமா நம்ம கன்வெர்ட் பண்ணது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மகாத்மா காந்தி அலாங் வித் லீடர் சயின்ஸ் லீடர்ஸ். இதுல கேபினெட் மிஷன் பிளான் ஒன்று கொண்டு வரும்போது முஸ்லீம் லீக் அதுல இருந்து என்ன இருப்பாங்க, ரிஜெக்ட் ஆயிருப்பாங்க. சரியாங்க. வேணான்னு சொல்லியிருப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா இதுல கான்ஸ்டியூஷனை கிரியேட் பண்றது யாரு? மோர் தேன் INC தான். அப்ப முஸ்லீம் லீக் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகுது. ஏன்னா அவங்க இண்டிபெண்டன்ட் பாகிஸ்தான் வேணும்னு சொல்றாங்க. ஓகேங்களா. அப்ப இதை சொல்லும் போது அங்கிட்டு காந்தி என்ன பண்ணிட்டு இருக்காரு, உண்ணாவிரதம் மேக் பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா. சோ அப்படி பார்க்கும்போது இண்டிபெண்டன்ட் பாகிஸ்தானை நீங்க எனக்கு பிரிச்சு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, ஒரு வார் மாதிரி போய்கிட்டு இருக்கு உள்ள. சரியாங்க. சோ அதனால என்ன பண்ணிப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கேபினெட் மிஷன் பிளான் சொல்ற மாதிரி என்ன பண்ண முடியாது, எங்களுக்கு இது வேண்டாம் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாங்கன்னா முஸ்லீம் லீக் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, வேண்டாம்னு சொல்லியிருப்பாங்க. சரியாங்க. சோ இப்படிதான் வந்து கான்ஸ்டியூஷன் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு வந்து டிரைவ் ஆகி கிடைக்கும். சரியாங்க. அப்ப எப்பயில இருந்து நம்ம இதுக்கு போராடுறோம், 1922 இருந்து அந்த வார்த்தையை மேக் பண்ணதுல இருந்து 1922 இருந்து 1946 தான் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி என்ன ஆகுது, உள்ள வருது. ஓகேவாங்க. இது புரியுதா? இது புரியுதாங்க? புரியுது சார். ஓகே ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி மேக் பண்ணி தரோம். அதுக்கு இந்த கேபினெட் மிஷன் சொன்ன பிளான். ஓகேங்களா.
ஸோ என்ன பிளான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கேபினெட் விஷன் பிளான் அப்படின்னு சொல்றது மொத்தமா வந்து உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளில 389 அப்படின்ற ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேங்களா, இதுல 296 அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அதுல 93 தனி. ஓகேங்களா, அதுக்கப்புறம் 93 தனி. மொத்தம் எத்தனை பிரின்ஸ்லி ஸ்டேட்டுங்க? 11 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 93 years. ஓகேங்களா, இதுல நல்லா பார்த்தோம் அப்படின்னா 296 சீட்ஸ் வந்து பிரிட்டிஷ் இந்தியா தான். 296 அப்படின்றது பிரிட்டிஷ் இந்தியா. அது 93 சீட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 93 சீட் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ். ஓகேங்களா, சோ இந்த 96ல 3 வந்து என்னவா இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ்ல இருக்கும். சரியாங்க, நாங்க இப்படி எலெக்ட் பண்ணி தரும்போது நாங்களே உங்களுக்கு என்ன பண்ணி கொடுத்துருவோம், எலெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த 389 மெம்பர்ஸ் எப்படி வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா 10 லட்சத்துக்கு ஒருத்தர் அப்படின்ற அடிப்படையில நாமினேஷன் பண்ணுவோம். நாமினேட். அப்ப யார் யார் நாமினேட் பண்ணுவோம்? நல்லா டாக்ஸ் கட்டுறவங்க நாமினேட் பண்ணுவோம். பிரிட்டிஷ்க்கு ஓகே சொல்லணும் நாமினேட் பண்ணுவோம். சரிங்களா, இந்தியாவுக்கு குடைச்சல் கொடுக்குறவங்க நாமினேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாமினேஷன் போய்க்கும்போது என்ன சொல்லிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இப்படி எல்லாம் முடியாது, எனக்கு என்ன வேணும், யுனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ்ல தான் வந்து எனக்கு வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா 389 மெம்பர்ஸும் எனக்கு உள்ள வரணும் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாங்க முன்மொழிஞ்சிருப்பாரு நேரு. சரியாங்க, சோ இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு 93 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுக்கு வந்து என்ன கிடையாது, எலெக்ஷன்லாம் அங்க வைக்க முடியாது. அது அவங்கவுங்க விருப்பம். அவங்க வந்து யாரை வேணாலும் நாமினேட் பண்ணிக்கலாம். இதுல எத்தனை பேர் இந்தியாவோட ஜாயின் பண்ண நினைக்கிறீங்களோ அத்தனை பேர் இந்தியாவோட ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஜாயின் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க பாகிஸ்தானோட ஜாயின் பண்ணிக்கோங்க, இல்ல தனிப்பட்ட முறையில இருக்கிறதுனால இருந்துக்கங்க, அது உங்க பாடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 93 பேர் என்ன பண்ணிருச்சு, பிரிட்டிஷ் கழட்டி விட்டுருச்சு. சரியாங்க, அடுத்து 296 பேர். அதுல 3 பேர் வந்து டிஃபென்ஸ்ல இருக்கிறதுனால அவங்க 3 பேர்ல இருந்து ஒருத்தர் நாமினேட் பண்ணி டிஃபென்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. பிரிட்டிஷ் டிஃபென்ஸ் வந்து ஒருத்தர் நாமினேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் 293 வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து பார்ஷியலி எலெக்ஷன் வச்சு என்ன பண்றோம் கொடுக்குறோம். இன்னொன்று வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா நாமினேஷன்லயும் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்காவே கேபினெட் மிஷன் பிளான் பியூர்லி யுனிவர்சல் அடல்ட் பிரான்சிஸ் மூலியமா வந்துச்சு அப்படின்னா நோ, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டும் இருக்கும். ஓகேங்களா, ஓட்டுமே வந்து இங்க இருக்கக்கூடிய ஓட்டுமே வந்து டைரக்டா என்ன பண்ண மாட்டாங்க, போட மாட்டாங்க. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டுங்க? சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு, ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்றத இன்னொரு பேர்ல எப்படின்னு அழைக்கலாம்? ஒற்றை மாற்று வாக்கு. ஓகேங்களா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு. இந்த சிஸ்டம் தான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. சரியா, அப்ப என்னங்க சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு அப்படின்னா என்னன்னு தெரியுமா? எனிபடி? ஒற்றை மாற்று வாக்கின் அடிப்படையில ரேங்கிங் கொடுக்குற மாதிரிங்க சார். பிரெஃபரன்ஸ் அடிப்படையில அந்த கேண்டிடேட்க்கு ரேங்கிங் கொடுக்குற மாதிரிங்க சார். ரேங்கிங் கொடுக்குற மாதிரி ஏதாவது எக்ஸாம்பிள் நம்ம இப்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோமா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ட? பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஃபாலோ பண்றோம் சார். பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஃபாலோ பண்றோம். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்ட பிரசிடென்ட் எலெக்ஷன்ல ஃபாலோ பண்றோம். இதை வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் ஓட். இன்டைரக்ட் ஓட், அதாவது இங்க நம்ம என்ன பண்ணிருப்போம்னா எம்பியை தேர்ந்தெடுத்திருப்போம் டைரக்ட் ஓட்டு மூலியமா. டைரக்ட் ஓட்டு மூலியமா எம்பி தேர்ந்தெடுப்போம். இந்த எம்பிஸ் போயிட்டு பிரசிடென்ட்டை வந்து என்ன பண்ணுவாங்க, தேர்ந்தெடுப்பாங்க அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு வாக்கை வச்சு. சோ இதுதான் ஒற்றை மாற்று வாக்கு. இங்க ஒரு நபரை தேர்ந்தெடுத்து அவர் அங்க அனுப்பி அங்க போயிட்டு அவர் என்ன பண்ணுவாரு, அந்த ஒரு ஓட்டை போடுவார். ஓகேங்களா, டோட்டலா இங்க இவருக்கு கிடைச்சிருக்க ஓட்டு பலாயிரம் ஓட்டா இருக்கும். சரிங்களா, அப்ப இங்க வந்து அதை கெயின் பண்ணிக்கிட்டு இங்க இருந்து இந்த ஒரு ஓட்டை கொண்டு போயிட்டு என்ன பண்ணுவாரு, அங்க போய் போடுவார். அதாவது நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவா ஒருத்தர் வந்து இன்னொருத்தர் என்ன பண்றதுன்னா தேர்வு செய்யணும். ஓகேங்களா, சோ அது மாதிரிதான் நடக்கும் அப்படின்றது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, அதுலதான் இந்த 10 லட்சத்துக்கு ஒருத்தர் நாங்க என்ன பண்ணுவோம் தேர்வு செஞ்சு இந்த சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட்டு மூலியமா அவர் போயிட்டு என்ன பண்ணுவார், கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஏற்படுத்தி கொண்டு வருவாரு அப்படின்றது. சரியாங்க, சரி ஓகே ரைட் ஃபைன், எப்படியோ ஒண்ணு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுவோம் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஓகே பண்ணிடுறோம். அப்ப இது வந்து பார்ஷியலி ஓட்டாவும் பார்ஷியலி வந்து நாமினேட்டாவும் தான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. சரிங்க, பிரின்ஸ்லி ஸ்டேட் முழுக்க முழுக்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா
நாமினேட். ஓகேங்களா, யாருன்னு பாத்தீங்கன்னா பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் உடைய ஹெட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நாமினேட் பண்ணி அனுப்புவாங்க. சரியாங்க. அதே மாதிரி சீட் அலாட்ஸ் எப்படி இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா முஸ்லிம்ஸ் இருப்பாங்க, ஹிந்துஸ் இருப்பாங்க, சீக்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, இவங்க எல்லாருமே இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே பாத்தீங்கன்னா டிவைடட் அமாங் த்ரீ பிரின்சிபல் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருப்பாங்க. சரியாங்க. ஸோ இதுல முஸ்லீம், சீக் அண்ட் ஜென்ரல். ஓகேங்களா, இப்படி பார்க்கும்போது இதுல வந்து நம்மளுக்கு யார் வரமாட்டாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இருக்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, வரமாட்டாங்க. அதாவது நான் வந்து முஸ்லீமு, சீக்ஸ். ஓகேங்களா, இங்க நம்ம மைனாரிட்டி மெஜாரிட்டி அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வந்து ஹிந்துஸையும் மெஜாரிட்டி அப்படின்றதுனால இந்த ஹிந்து வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராது. முஸ்லீம், சீக்ஸ் அண்ட் ஜென்ரல் அப்படின்னு ஜென்ரல்ல எல்லாருமே வந்து என்ன ஆயிடுவாங்க, உள்ள வந்துருவாங்க. அப்ப மூணா பிரிக்கிறோம். ஒன்னு முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு தனியா இருக்கும், சீக்ஸ், அதுக்கப்புறம் ஜென்ரல் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மூணா பிரிச்சு தரோம். அந்த மூணுல வந்து பார்த்தோம்னா ஜென்ரல்ல எல்லாரும் வந்துருவாங்க, ஆல். ஓகேங்களா, எக்ஸப்ட் முஸ்லீம் அண்ட் தென் சீக். ஓகேங்களா, அப்புறம் முஸ்லீமுக்கு தனியாக நடக்கும், சீக்ஸுக்கு தனியாக நடக்கும். இதுவுமே வந்து ஒரு டிவைடன் தான். இது தோத்துறாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துல டிவைடன் பண்ணிருப்பாங்க. அப்பயுமே வந்து என்ன இருக்காது, தோத்துருக்காது. நம்மளுக்கு என்ன பண்ணிப்போம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த சீட்ஸ் வந்து யாருக்கு போயிருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஐஎன்சிக்கு போயிருக்கும். இந்தியன் நேஷனல் காங்கிரஸுக்கு தான் வந்து அதிகப்படியான சீட் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜெயிச்சு வந்திருப்பாங்க. சரியாங்க. ஸோ ஓகே, ரைட். அப்ப இந்த எலெக்ஷன்ஸ் எப்ப நடந்திருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா ஜூலை டு ஆகஸ்ட். ஓகேங்களா, ஜூலை டு ஆகஸ்ட்ல வந்து இந்த எலெக்ஷன் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா கனெக்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. ஜூலை டு ஆகஸ்ட் 1946 வந்து என்ன பண்ணி கொடுத்திருப்பாங்கன்னா கண்டக்ட் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா, இதோட முடிஞ்சிருச்சு. யாருடையது? கேபினெட் மிஷன் பிளான். கேபினெட் மிஷன் பிளான் இதோட முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ஏற்படுத்தி கொடுத்துறது எல்லாமே முடிச்சு. இதுல முஸ்லீம் லீக் 73 இடங்கள்ல வருது. ஓகேங்களா, ஐஎன்சி 208 வந்து என்ன ஆயிருது பாத்தீங்க அப்படின்னா வந்துருது. ரிமைனிங் 15 சீட் வந்து என்ன பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட், அதாவது ஸ்டேட் லெவல் பண்றாங்க. 93 சீட்ஸ் வந்து அலாட் ஆகுது. பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் வந்து நாட் ஃபுல்ஃபில்டு, உள்ள வரவே இல்லை. யார் வரா என்ன பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு பெரிய பிளான் நடந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி எல்லாம் பண்ணும்போது ரெண்டு நபர்கள் மட்டும் இதுல வந்து என்ன பண்ணலன்னு பாத்தீங்க அப்படின்னா பங்கேற்கல. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா காந்தி அண்ட் தென் முகமது அலி ஜின்னா. இவங்க ரெண்டு பேருமே இதுல வந்து என்ன இல்லை, பங்கேற்கல. சரியாங்க. ஸோ இது வந்து ஒரு பாயிண்டா எடுத்துட்டு வருவோம். ஸோ இப்படிதான் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி மெம்பர்ஸ் வந்து எலெக்ட் பண்ணி தரப்படுறாங்க. ஓகேங்களா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட்டு மூலியமா தான் உள்ள வருது. ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்ற அடிப்படையில தான் உள்ள வருது. சரிங்களா, 208 இடங்களை வந்து ஐஎன்சி வந்து என்ன ஆயிருது உள்ள கொண்டு வந்துருது. முஸ்லீம் லீக் 73 இடங்களை கையான்றது. மிச்சம் 15 இடங்களை வந்து யாரு பண்றான்னு பாத்தீங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ஸ் சுயேட்சையாக இன்னவங்க என்ன பண்றாங்க, எடுத்துக்கிறாங்க. சரிங்களா, 93 பிரின்சிபல் ஸ்டேட் இப்போ வரைக்குமே என்ன இல்லை, எதுவுமே சொல்லல. சரியாங்க. ஸோ டிசம்பர் 9, 1946 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரியாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி ஃபர்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா வருது. அவங்களுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை வந்து உள்ள கொண்டு வராங்க. ஸோ அப்ப என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் லீக் அங்கிருந்து என்ன ஆயிருதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பைகாட் ஆயிடுது. எதுக்காகன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தீவிரமாக எங்களுக்கு பாகிஸ்தான் என்ன பண்ணி தர வேண்டும், பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு வந்து எங்களுக்கு வந்து வேண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட என்ன ஆயிடுறாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா போயிடுறாங்க. மித்தம் இருக்கக்கூடிய 211 அப்படின்றதான் டோட்டல் கவுண்டா வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள இருக்கு. சரிங்களா. ஸோ டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அப்படின்றவர் வந்து என்ன ஆகுறான்னு பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓகேங்களா டெம்பரவரி பிரசிடென்டா வந்து உள்ள வர. சரிங்களா, இந்த ஃபார்முலா ஓகேங்களா, அதாவது ஒரு ஓல்டு பர்சன், இவர் ஒரு ஓல்டு பர்சன். ஸோ வந்து பிரெஞ்சு ஓகேங்களா, பிரெஞ்சு வே ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷன். ஓகேங்களா, பிரெஞ்சு வே ஆஃப் அப்ஸ்ட்ராக்ஷனை பயன்படுத்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு மதிக்கத்தக்க ஒரு முதிர்ந்த நபரை தான் வந்து முதல்ல வந்து என்ன பண்ணணும் உள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்றத முன் வச்சு டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா டெம்பரவரி பிரசிடென்டா அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் மட்டும் என்ன ஆறாரு உள்ளாரு. அதுக்கப்புறம் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா எலெக்டட் பிரசிடென்டா வந்து என்ன ஆயிராருன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்து. சரியாங்க. இப்ப டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எப்ப வராருன்னு தெரியுமா? எந்த டேட்ல ராஜேந்திர பிரசாத் எலெக்டட் பிரசிடென்டா? டிசம்பர் 9, 1946. டிசம்பர் 11, 1946. ஓகேங்களாங்க. சோ இந்த நேரத்தில் இப்ப அந்த ஒரு நாளுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் எலெக்டட் பிரசிடென்டா என்ன பண்ணிடுறாரு
உள்ள வந்து சரியா. ஸோ இந்த இடத்துல இதெல்லாம் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ல தெரியும். நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் ஓகேங்களா. இதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி 1946 இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். டாக்டர் ராஜேந்திர பிரசாத், ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல் இவங்களாம் கீ ஃபிகர்ஸ். அதுல டாக்டர் BR அம்பேத்கர் வந்து சேர்பர்சன் ஆஃப் டிராஃப்டிங் கமிட்டி. டிராஃப்டிங்னா என்னங்க? டிராஃப்டிங் வரைவு குழு. வரைவு குழு. வரைவுனா எழுதுதல் அப்படின்றது அர்த்தம். எழுதி என்ன பண்ணுவாங்க கொடுப்பாங்க. அதை வந்து ஒரு என்ன பண்றாங்க வடிவமைப்புல இருந்து எல்லாத்தையுமே எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே வந்து என்னதான் அவங்களதான் சரிங்களா. ஸோ இவர் வந்து என்ன பண்ணா பிரின்சிபல் ஆர்கிடெக்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஓகேங்களா. கான்ஸ்டியூஷனுடைய பிரின்சிபல் ஆர்கிடெக்டா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ இதே நேரத்துல ஜவஹர்லால் நேரு இந்த ஸ்பீச்சை வந்து கொடுத்திருப்பாரு. இந்த ஸ்பீச்சை எப்பங்க ஜவஹர்லால் நேரு கொடுத்திருப்பாரு? டெஸ்டி வித் டெஸ்டினி. Number 13. புரியல சார். December 13. டிசம்பர் 13. அப்ப அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் Objective resolution தான் சார் December 13. ஓகேங்க. ஒரு சின்ன ஒரு ஹோம்ஒர்க் இதை எடுத்துக்கோங்க. இத பத்தின டீடைல் ஓகேங்களா எடுத்துட்டு வாங்க. ஓகேங்களா நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத பத்தி நம்ம டீடைல் பார்ப்போம். ரொம்ப முக்கியமான டீடைல் எடுத்துட்டு வாங்க. டெஸ்டி வித் டெஸ்டினி ஓகேங்களா. இந்த ஸ்பீச் ஜவஹர்லால் நேரு எப்ப கொடுக்குறாரு, எந்த காலகட்டங்கள்ல கொடுக்குறாரு. தட் மீன்ஸ் briefly explain about Nehru's speech of destiny ஓகேங்களா. brief example அதாவது பேக்ரவுண்ட் ரீசனோட என்ன காரணத்துக்காக இப்படி ஒரு தலைப்பை வச்சு அவர் பேசுறாரு அப்படின்ட்டு சரியாங்க. ஏன்னா இது நம்மளுக்கு இருக்கு கொஞ்ச நாள்ல வரப்போகுது இந்த டேட்டு சரிங்களா. ஸோ அதை பத்தி பேசுவோம். டெஸ்டினி அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாருன்னா பேசியிருப்பாரு. அதை பத்தி பேசியிருப்பாரு. அப்பதான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அப்படின்றதையும் மேக் பண்ணி சில விஷயங்களை சொல்லியிருப்பாரு ஓகேங்களா. அதுக்கப்புறம் அதோடைய ஷார்ட் ஃபார்ம் சில டிரைவேஷனா தான் நம்மளுக்கு அப்ஜெக்டிவ் ரிசல்யூஷன் அப்படின்றது என்ன இருக்கும்னா ஃபார்ம் ஆகும் ஓகேவாங்க. ஸோ தமிழ் பார்த்தோம் அப்படின்னா விதியுடன் முயற்சி செய் அப்படிதான் சரிங்களா. விதியுடன் முயற்சி செய் அப்படின்றது இதுக்கான தமிழ் மீடியம் சரிங்களா. ஸோ இப்படிதான் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா உள்ள வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாரு. ஸோ கான்ஸ்டியூஷனல் அசம்பிளி பிளஸ் கான்ஸ்டியூஷன் பத்தி ஜவஹர்லால் நேரு இப்படி ஒரு ஸ்பீச் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா கொடுத்திருப்பாரு. நம்ம மாடர்ன் இந்தியா பார்க்கும்போது அதை பத்தி பார்ப்போம். ஆனா இருந்தாலும் இப்ப நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது ஓகேங்களா. இது வரைக்கும் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இப்படி ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி கேட்டதில்லை. ஆனா கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம டெஸ்ட்லயும் வாய்ப்பு இருக்கு சரியா. இதுக்கு முன்னாடி இதை பத்தி தெரியுமா யாருக்காவது? டிஸ்கஸ் பண்ணலாம். யாருக்காவது தெரியுமா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல அதை பத்தி நான் நடத்துவேன். இருந்தாலும் அதை பத்தி நீங்க கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சேன். வேற சரிங்க. August 14, 1947. Yes, ma'am. Very good. August 14, 1947. August 14, 1947. இன்னொரு இன்சிடென்ட் இருக்கு. என்ன இன்சிடென்ட்? பாகிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ட் ஓகேங்களா. பாகிஸ்தானுடைய இண்டிபெண்டன்ட் சரியா. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குங்க உள்ள சரிங்களா. மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இப்படிதான் பார்ப்போம். நம்ம வந்து என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா அப்படியே வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படி இந்த புக்ல அந்த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டோம். மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் இன்டகிரேட்டட் ஓகேங்களா. எல்லாத்தையுமே தொடர்பு படுத்தணும். தொடர்பு படுத்தி தான் படிக்கணும். அதுக்கு தான் கிளாஸ் வரும். இல்லைன்னா அந்த புக்கை நீங்களே வாசிக்கலாமே
ஓகேங்களா? ஸோ அதனால தொடர்பு படுத்தி வந்து என்ன பண்ணணும்னா படிக்கணும். ஸோ அப்போ ஜவஹர்லால் நேருடைய இந்த தொடர்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. ஸோ மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஹெல்ட் ஆயிருது. என்னென்ன எல்லாருக்கும் என்ன பண்ணிடுறாங்க, ரோல்லாம் பிரிச்சு கொடுத்துட்றாங்க. சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் மீட்டிங். ஓகேங்களா? அதான் வந்து ஒரு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க அப்படின்னா சொல்றாங்க. அந்த ஹிஸ்டாரிக் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் நடக்குது. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 13, 1946 இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரையாம்பிளுடைய அவுட்லைன். இப்படி சொல்றதை விட கான்ஸ்டியூஷனுடைய அவுட்லைன் சொல்றோம். எப்படி ஒரு இந்திய அரசியல் அமைப்பானது இருக்க போகிறது என்பதற்கான ஒரு வரைவை வந்து யாரு சொல்லியிருப்பான்னு பாத்தீங்க அப்படின்னா ஜவஹர்லால் நேரு வந்து என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாரு. சரியாங்க? எப்படி எப்படிலாம் இருக்க போகுது, நம்ம எப்படி எப்படிலாம் இதை வந்து என்ன பண்ண போறோம், ஏற்படுத்த போறோம், இதெல்லாம் சரியா இருக்கும் அப்படின்றத என்ன பண்ணிருப்பாரு, மென்ஷன் பண்ணியிருப்பாரு. சரியாங்க? அதை பத்தி நம்ம எதுல பார்ப்போம்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த பிலாசபிக்கல் கண்டென்ட் அதுக்கப்புறம் தான் பிரையாம்பிள். சரிங்களா? அதை பத்தி பார்ப்போம். ஏன்னா இதை கொஞ்சம் டெப்தா பார்க்க வேண்டியது இருக்கு. சரிங்க? டீப்பரா பார்க்க வேண்டியது இருக்குதுன்றதுனால இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்டேக் அவுட் பண்றேன். நெக்ஸ்ட் இதை தாண்டி ஏதாச்சும் அதர் ஃபங்க்ஷன்ஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஓகேங்களா? இப்ப கூட இந்தியன் பிளாக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நம்ம இந்த இந்தியன் பிளாக் பத்தி பார்த்திருக்கோம். இந்தியன் பிளாக வந்து என்ன பண்ணிருப்போம், நேஷனல் பிளாக வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம், அடாப்ட் பண்ணிருந்தோம். சரியாங்க? நெக்ஸ்ட் வந்து நேஷனல் ஆந்தம். ஓகேங்களா? ஜனவரி 24, 1950. ஓகேங்களா? ஜனவரி 24, 1950. இந்த ஜனவரி 24, 1950ல 3 விஷயத்தை நம்ம என்ன பண்ணிருப்போம், அடாப்ட் பண்ணிருப்போம். ஒண்ணு வந்து நேஷனல் ஆந்தம், இன்னொன்னுங்க நேஷனல் சாங்கு, அடுத்து வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடென்டாக எலெக்ட் பண்ணப்பட்டது. என்ன பிரசிடென்ட்ங்க, இந்தியன் பிரசிடென்ட், இந்திய குடியரசுத் தலைவராக வந்து என்ன பண்ணிருப்பாரு, எலெக்ட் பண்ணிருப்பாரு. சரிங்களா? ஸோ இதான் நெக்ஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கும்போது இந்த கான்ஸ்டியூஷன் வந்து எத்தனை செஷன்கள் நடத்திருக்கோம், 11 செஷன்ஸ், 11 செஷன்ஸ் 2 வருஷத்துல. சரிங்களா? 11 மாசங்களும் 18 மந்த்ஸும், அதாவது 2 வருஷம் 11 மாசம் 18 நாள் எடுத்திருக்கோம். மொத்தம் 11 செஷன் வந்து என்ன இருக்கும், இன்க்ளூட் ஆயிடும். சரியாங்க? ஸோ நெக்ஸ்ட் ஜனவரி 24, 1950 வேற ஏதாச்சும் இருக்கா? கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியுடைய ஃபைனல் செஷனும் அதான். ஓகேங்களா? ஃபைனல் செஷன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங்ன்ற மாதிரி லாஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லாரும் வந்து கடைசியா மீட்டிங். ஓகேங்களா? கடைசி மீட்டிங் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா ஜனவரி 24, 1950 தான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிடிஎன் எண்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ சில ப்ரொவின்ஷன்ஸ்னால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனல் எண்ட் ஆகுது. ஜனவரி 26 வந்து 1950 வந்து என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அடாப்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரல் எலெக்ஷன் வச்சு அடாப்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், நம்ம யார் மூவிங் வித் இட். ஓகேங்களா? இது வரைக்கும் புரியுதா? ஸோ இது நார்மலா இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதர் ஃபங்க்ஷன்ஸ்லாம். சரிங்களா? இது அடுத்து நம்ம எங்க போகணும்னு பார்த்தீங்க அப்படின்னா கமிட்டிஸ் வழியா போகும். யாருக்காவது டைம் தெரியுமாங்க? டிசம்பர் 9, 1917. ஓகேவாங்க? முதல் கூட்டம் 1946 நினைக்கிறேன். 1946 ஃபர்ஸ்ட் மீட்டிங், முதல் கூட்டம் நடக்குது. எத்தனை மணிக்கு நடக்குதுன்னு தெரியுமா? 11 மணி காலை. வெரி குட், 11 AM. சரியாங்க? இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல டைமிங்கை வந்து என்ன பண்ணிட்டாங்க, கேட்டேன். ஸோ அதனால வந்து 11 AM வந்து என்ன ஆயிருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆயிருக்கும், முதல் கூட்டமானது ஸ்டார்ட் ஆயிருக்கும். சரிங்களா?
ஸோ நெக்ஸ்ட் என்ன போயிடலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கமிட்டிஸ்க்கு போயிடலாம். சரிங்க. ஸோ இதுல மொத்தம் எத்தனை மேஜர் கமிட்டிஸ் இருக்குங்க? எத்தனை மேஜர் கமிட்டிஸ் எத்தனை மைனர் கமிட்டிஸ் தெரிஞ்சாலே போதும். மேஜர் கமிட்டிஸ் எத்தனைங்க? 8 மேஜர் கமிட்டி. மேஜர் கமிட்டினா என்ன மீனிங்? பெரிய குழுக்கள். பெரிய குழுக்கள். அதுக்கு வந்து மீனிங், தமிழ் மீனிங் கேட்கல. எதுக்காக இத மேஜர் கமிட்டி, எதுக்காக இத பெரிய குழுக்கள் அப்படின்னு சொல்லி வரைவு பண்ணிருக்காங்க? முக்கிய குழுக்கள். எதற்காக இத வந்து முக்கிய குழுவாக கருதுனாங்க? கருதியதற்கான காரணம் அதாவது நம்ம இந்தியா ஸ்டேட், இந்தியா ஸ்டேட்னு தான் சொல்லுவாங்க. பாத்திருக்கீங்களா? இந்தியா ஸ்டேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம யூஎஸ்ஏ மாதிரி கிடையாது. ஓகேங்களா? யூஎஸ்ஏ உடைய மெக்கானிசம் என்னங்க? யூஎஸ்ஏ எப்படி இருக்கும்? உடஞ்சு இருந்த ஸ்டேட்ஸ் எல்லாமே ஒன்றிணைந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணா ஒரு டாக்குமெண்ட் பைஸா என்ன பண்ணிருப்பாங்க, அவங்க எல்லாரும் இருப்பாங்க. தேவைப்பட்ட அவங்க பிரியலாமா பிரியக்கூடாதா? பிரியலாம், தேவைப்பட்டா பிரிஞ்சிடலாம். சரியாங்க. சோ ஆனா வந்து இந்தியா அப்படி கிடையாது. இந்தியா வந்து என்ன கிடையாது, அப்படி கிடையாது. நம்ம வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருப்போம். அதை தாண்டி ஸ்டேட் கவர்மெண்ட். இப்ப எழுதி நினைவுல வச்சுக்கோங்க, பெரிய கேப்ஸ் போடுறதுக்கும் சின்ன கேப்ஸ் போடுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேங்களாங்க. என்னதான் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகப்படியான ஆப்ஷன்ஸ் இருந்தாலும், ஆப்ஷன் நிறைய இருக்கு ஓகேங்களா, இருந்தாலும் யூனியன் கவர்மெண்ட் தான் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஹையர் அண்ட் அத்தாரிட்டி. ஹையர் அண்ட் அத்தாரிட்டி. ஓகேவாங்க. ஸோ அப்ப ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எல்லா அம்சங்களும் கொடுக்கப்படும். ஆனா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு கீழே தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல தான் நம்ம பண்றோம். அப்படி இருக்கும்போது என்ன ஆயிடாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சு போயிடாது. எதுக்காக நம்ம இப்படி ஒரு முடிவு எடுக்கிறோம்? ஏன்னா ஆல்ரெடி வந்து நிறைய பிரின்சிபல் ஸ்டேட்ஸ் என்ன பண்றாங்கன்னா நான் வந்து பாகிஸ்தானுக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியாங்க. அதே மாதிரி ஹைதராபாத் நிசாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பிபிசி டிராஃப்ட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் நிசாம் பத்தி போட்டிருந்திருப்பாங்க. யாராவது பாத்தீங்களா? இந்த பிபிசி வெப்சைட்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா போட்டிருந்திருப்பாங்க, யூடியூப் சேனல். யாராவது பாத்தீங்களா? ஹைதராபாத் நிசாமை பத்தி போட்டிருந்திருப்பாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு, இங்க இருந்து பாகிஸ்தான் வரைக்குமே என்ன பண்ணிக்கிறோம், நாங்க ரோடே போட்டுக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்க. சரியா, நாங்க உள்ள இணைந்து கொண்டுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா, அப்படி பார்க்கும்போது நிறைய பிரின்சிபல் ஸ்டேட்ஸ்க்கு வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கு. சரியாங்க. சோ இந்த ஹைதராபாத் நிசாமுக்கு வந்து நம்ம வந்து என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ரிட்டைர்மெண்ட் அமௌண்ட் மாதிரி ஒரு அமௌண்ட் மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா மாசம் மாசம் கொடுத்துருப்போம். மாத ஊதியம் மாதிரி நம்ம என்ன பண்ணிருப்போம், கொடுத்துருப்போம். சரிங்களா. கொடுத்துதான் வந்து என்ன பண்ணிருப்போம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஹைதராபாத் நிசாம ஓகேன்னு சொல்லி நிறைய கைப்பற்றிருப்போம். சரிங்க. ஏன்னா அவங்க நம்மளோட போராடுற அளவுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, உள்ள போயிருப்பாங்க, போராட்டம் நடத்துற அளவுக்கு போயிருப்பாங்க. ஓகேங்களா. ஆயுதங்கள் முதற்கொண்டு என்ன பண்ணிருப்பாங்க, வேற ஒரு வெளியிடங்கள்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிளான் போயிடும். சரியாங்க. சோ அதனால வந்து என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ண வேண்டாம், ஸ்டேட் அப்படின்றத வந்து என்ன பண்ணிக்க வேண்டாம், பெரிய லெவல்ல நம்ம என்ன பண்ண வேண்டாம், இருக்க வேண்டாம். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம தளர்வுகள் ஏற்படுத்துவோம். ஆனா வந்து நம்மளுக்கு என்ன வேண்டாம்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு டாக்குமெண்ட் வைஸா நம்ம இருக்க வேண்டாம். வி ஆர் இன் இன்டெகிரேட்டட். என்னதான் யூனியன் கவர்மெண்ட் எல்லாத்தையும் சொன்னாலும் எல்லாத்தையும் கேட்டுக்கணும், எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட் என்னதான் சொன்னாலும் அந்த யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிக்கணும், இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற அந்த அவசியம்லாம் கிடையாது. சரிங்களா. ரெண்டு பேருமே ஒன்றிணைந்து ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணலாம். இதை வந்து யூனியன் அண்ட் தென் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒன்றிணைந்து வேலை செய்யறதை நம்ம என்ன பேர்ல அழைக்கிறோங்க? ஒரு தத்துவம்னே சொல்லுவாங்க. ஃபெடரலிசம், கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரலிசம். ஓகேங்களா.
ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவம். ஃபெடரலிசம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில தான் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா போயிட்டு இருக்கோம். அதனாலதான் நம்மளுக்கு சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்றது உள்ள போயிட்டு இருக்கு. சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் அப்படின்றது என்ன ஆயிட்டு இருக்குன்னு பாத்தீங்க அப்படின்னா தொடர்ச்சியாக உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம் மேக் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா? சோ ஏதாச்சும் ஒண்ணு வேணும் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவ்வாறு நாங்க இதை பண்ணியிருக்கோம் எங்களுக்கு பண்ணி கொடுக்கும் சரியா அப்படிதான் நம்ம கேட்கிறோம். ஸோ அதனாலதான் இங்க இருந்தும் நம்ம என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் நம்ம அனுப்புறோம் சரிங்களா. பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பக்கூடிய நபரை நம்ம என்னன்னு சொல்றோம் மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? நம்ம ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு அனுப்பக்கூடியவங்கள எல்பி லெஜிஸ்லேட்டிவ் பர்சன் அதாவது எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி நம்ம எம்எல்ஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம் உள்ள கொடுக்குறோம் சரியாங்க. சோ இதான் வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கூட்டாட்சி தத்துவத்தினுடைய விஷயம். அப்ப ஒரு கூட்டாட்சியா தான் நம்ம இந்தியா என்ன ஆக போகுது இயங்க போகுது. அப்ப என்னென்ன விஷயம்லாம் நம்மளுக்கு தேவை ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ப்ரொசீஜர் தேவை. ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்றது தேவை சரிங்களா. செயல்முறை அப்படின்றது வேணும். செயல்முறை எப்படி இருக்க போகுது ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர் எப்படி இருக்க போகுது செயல்முறை விதிகள் எப்படி இருக்க போகுது. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னு பாத்தீங்க அப்படின்னா மாநில குழுக்கள் சரிங்களா. ஸ்டேட் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறோம் சரிங்களா. ஸ்டேட் நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பேச போறோம். மாநில பேச்சுவார்த்தை குழு ஓகேங்களா. மாநில குழுக்கள்னே இருந்துச்சு சரிங்களா. ஸ்டேட்ஸ் கமிட்டி சரிங்களா. இந்த மாநிலங்களுக்கு இடையேயான பேச்சுவார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேரு வந்து அதை என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கையில் எடுத்திருப்பாரு சரிங்களா. ஸோ அதனாலதான் வந்து லிங்குவிஸ்டிக் ஸ்டேட்டாக பிரியணும் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது நேருவும் என்ன பண்ணிருப்பாரு அந்த கமிட்டியில ஒரு நபரா இருந்து என்ன பண்ணிருப்பாரு உள்ள பாப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு சரிங்களா. அதுக்கு முன்னாடியே ஸ்டேட் ஓகேங்களா மாநில குழுக்கள் ஸ்டேட் கமிட்டிஸ் அப்படின்றது இருந்துச்சு சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் சரிங்களா ஸ்டேட் ஓகே ஸ்டேட் எப்பயுமே வந்து ஓகே ஓரளவுக்கு வந்துருச்சு. அப்புறம் அதனால ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் ஓகேங்களா மாகாண அரசியலமைப்பு குழு சரிங்களா. மாகாணங்களுக்கு இடையே எப்படி இது இருக்க போகுது அமைய போகுது அப்படின்றத பாக்குறதுக்காக ஒரு குழு சரிங்களா. அதுல வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேல் எப்படிங்க நம்ம அழைக்கிறோம் சர்தார் வல்லபாய் எஸ் அயன்மேன் அயன்மேன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஏன்னா இந்த ப்ராவின்சியல் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டில வந்து அவர் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி உள்ள கொண்டு வந்திருப்போம் சரிங்களாங்க. ஸோ ஓகே ரைட் ஃபைன் இதெல்லாம் நம்மளுக்கு ஓகே. அப்ப இங்க இதெல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது யூனியன் அதோடைய பவர் என்ன ஃபர்ஸ்ட் திங். அடுத்து யூனியன் அதோடைய கான்ஸ்டிடியூஷன் யூனியன் கான்ஸ்டிடியூஷன் கமிட்டி ஓகேங்களா. ஒன்றிய அரசியலமைப்பு குழு சரியாங்க. இந்த யூனியன் பவரும் சரி யூனியன் கான்ஸ்டிடியூஷனும் சரி ஸ்டேட்டும் சரி யார் கையில தான் இருக்கு நேரு கையில தான் இருக்கு. ஸ்டேட்டை பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியது அதுக்கு தகுந்த மாதிரி இங்க யூனியனோட பவர் என்ன பண்ண வேண்டியது கரெக்டா அசம்பிள் பண்ண வேண்டியது அதுக்கு தகுந்த மாதிரி இதை டெரைவ் பண்ண வேண்டியது. பாருங்க அழகா வந்துருச்சா ஒரு நபர் அப்படியே கையாளுறாரு அப்படியே அழகா டக்கு டக்கு டக்குன்னு உள்ள வரும் சரிங்க. ஸோ இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் சரி இதெல்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் அட்வைசர் போர்ட் செய்யறதெல்லாம் சரியா அட்வைசரி கமிட்டி ஓகேங்களா. எப்படி எக்ஸ்க்ளூட் பண்ணி எதெல்லாம் எக்ஸ்க்ளூட் பண்ணணும் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அட்வைசரி கமிட்டி அலாங் வித் எதெல்லாம் வேணும் மஸ்ட் அப்படின்றதுக்காக சில நபர்கள் என்ன ஆறான்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வராங்க சரிங்களா. இதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து இதை எப்படி கொண்டு வரலாம் அப்படின்ற வரைவு குழு சரிங்களா. டிராஃப்டிங் கமிட்டி வரைவு குழு டிராஃப்டிங் சரிங்களா. டிராஃப்டிங் கமிட்டி என்ன பண்ணணும் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் வரைவு கோப்பாக கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷன் பண்ணி தரும் மேக் பண்ணி தரும் சரியாங்க. ஸோ இதுல நிறைய ஐடியாஸ்ல இருந்து எல்லாமே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளில தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா முடிவுகள் மேற்கொள்ளப்படும் ஓகேங்களா. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளி வெறும் கான்ஸ்டிடியூஷனல் அசம்பிளியா மட்டும் இயங்கி இருக்காது ஓகேங்களா. 2 நபர்களை கொண்டு அது மாற்றப்பட்டிருக்கும் சரிங்களா. ராஜேந்திர பிரசாத் ஏறுறாரு அப்படின்னா அது ஒரு அமைப்பாகவும் இன்னொரு நபர் ஏறுறாரு அப்படின்னா அது ஒரு அமைப்பாகவும் என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வந்திருக்கும் சரிங்களா. அதெல்லாம் பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையில்லை. அதனால அது என்ன பண்ணிக்கலாம் நம்ம எராடிகேட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் புரியுதாங்க ஓகேங்களா. சோ இந்த மேஜர் கமிட்டி அமைந்ததற்கான மிக முக்கியமே வந்து ஒரு கூட்டாட்சியினுடைய தத்துவம் கண்டிப்பா வேணும். இந்த கூட்டாட்சி தத்துவம் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட் யூனியனு இதுல சில ப்ராவின்சஸ் எல்லாம் இருக்கு. இது 3ஐயும் அடிப்படையா வச்சு எப்படி வரப்போகுது இந்த கருத்தை மேக் பண்ணி வச்சுட்டு
அதுக்கப்புறம் அடுத்த எதுக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம், மூவ் பண்ணலாம் அப்படின்றதுதான் இதோடைய aim. அதனாலதான் இது முக்கிய குழுக்களாக பார்க்கப்படும். ஓகேங்களா? ஒரு ஸ்டேட் இல்லாம ஒரு யூனியன் கிடையாது, ஒரு யூனியன் இல்லாம ஒரு ஸ்டேட் கிடையாது. சரியாங்க? சோ அதனால இது எல்லாமே வந்து என்னதான் ஒன்றிணைந்ததுதான். யூஎஸ் மாதிரி நம்ம இருந்துடக்கூடாது. அது நம்மளுக்கு பிற்காலத்துல என்ன ஆயிரும் பாத்தீங்க அப்படின்னா டேஞ்சர் ஆயிரும். பிகாஸ் யூஎஸ் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் இந்தியா. இந்தியா ஒரு மிகப்பெரிய பரப்பளவு. சரிங்க? அதுல நிறைய மக்கள் தொகையை வேற வச்சிருக்கு. சரிங்களா? டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ரிலீஜியன், ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் கேஸ்டலிசம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்தியாவை ஒரு சொபிஸ்டிகேட்டடுக்குள்ள கொண்டு வரதை விட நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்க அப்படின்னா அதற்கான தேவையை கரெக்டா பூர்த்தி செஞ்சிடும். இப்படிதான் இருக்கு அப்படின்றது, ஓகேங்களா, சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்றதுக்கான ரீசனா தான் இந்த 8 மேஜர் கமிட்டி என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னா உள்ள வருது. ஓகேவாங்க? இதுதாங்க டீடைல். இது புரியுதா? இட்டுக்குழுக்களுடைய தன்மை புரியுது சார். இந்த டேர்ம்ஸ் சொல்லுங்க. ஓகேங்களா? இதுல ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கா? இப்ப வரைக்கும் நடத்துனதுல ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ்? ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, நான் அடுத்த டாபிக் போலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். ஓகே. ஸோ இதுல வந்து நம்ம வந்து சில டீடைல்ஸ் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏபி, ஓகேங்களா, இந்த கான்ஸ்டியூஷனல் அசம்பிளியை வந்து என்ன பண்றோம் பாத்தீங்க அப்படின்னா ஏபி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ என்ன சார் ஏ, என்ன சார் பி? ஏ அப்படின்னா ப்ராவின்ஸ். ஓகேங்களா? ஏ அப்படின்றது ப்ராவின்ஸ், பி அப்படின்றது இந்தியன் ஸ்டேட்ஸ். இந்தியன் ஸ்டேட்ஸ், அதாவது பிரின்சிலி ஸ்டேட்டும் ஆகும், பிரின்சிலி ஸ்டேட்ஸ் ஆல்சோ ஆகும். சரி, ப்ராவின்ஸ் அப்படின்னு சொல்லி இந்தியன் ப்ராவின்சஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மாகாணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 12 மாகாணங்கள் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஒண்ணு வந்து வாங்கினேன் பார்த்துல பணம் கொடுப்பேன் உங்களுக்கு சப்பாத்தி அவ்வளவுதான் இல்லையே முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஒண்ணு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்ராஸ். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் மெட்ராஸ் மாகாணம். இரண்டாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாம்பே. மூணாவது வெஸ்ட் பெங்கால். நாலாவது பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் ப்ராவின்சஸ். யுனைடெட் ப்ராவின்சஸ்னா என்னங்க? யாராவது எனிபடி? யுனைடெட் ப்ராவின்சஸ் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ். ஏன் அதை உத்தரப்பிரதேச மட்டும் யுனைடெட் ப்ராவின்ஸ் சொல்றாங்க? உத்தரப்பிரதேச வேற ஏதாவது இருக்குங்க அதுல, இல்லையா? ஐக்கிய மாகாணங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. சரி, ஐக்கிய மாகாணங்கள். ஓகேங்களா? தேவைப்பட்டா சொல்லுங்க, நான் நடத்துறேன். சரிங்களா? மார்க் அவுட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஈஸ்ட் பஞ்சாப், கிழக்கு பஞ்சாப். ஆறாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பீகார். ஏழாவது பார்த்தோம் அப்படின்னா சிபி அண்ட் பெரார். சிபி என்னங்க? சென்ட்ரல் ப்ராவின்ஸ். யுனைடெட் ப்ராவின்ஸ் ஒன்று இருக்கு, சென்ட்ரல் ப்ராவின்ஸ் ஒன்று இருக்கு. சரிங்க. எட்டாவதாக நம்மளுக்கு வந்து அசாம், அது ஒரு அக்காடாவே கருதப்படுது. ஒன்பதாவது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒடிசா.
10வது வந்து என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா டெல்லி. 11 அஜ்மீர், தென் நிர்வான். அஜ்மீர் அண்ட் தென் நிர்வான். 12வது என்னன்னா கூர்க். கூர்க். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியன் ப்ராவின்சஸை பொறுத்த வரைக்கும் 299 வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் ப்ராவின்சஸ் தான். சரியாங்க. இந்திய மாகாணங்கள் 229 இந்திய மாகாணங்கள் வந்து என்ன உள்ள இருக்கு. ஸோ இந்த இந்திய மாநிலங்கள் சுதேச மாநிலங்களாக எத்தனை இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 70 இருக்கு. சரியாங்க. ஸோ இதோடைய அமைப்பை தான் நம்ம என்னன்னு சொல்றோம். அப்ப இந்த மாகாணங்கள் ஓகேங்களா பிளவுபட்டுட்டே வருது. அப்படி பிளவுபட்டுட்டே வந்துதான். இப்ப மெட்ராஸ் மாகாணம் அப்படின்றது எதெல்லாம் உள்ளடக்கியதுங்க? ஒரு குட் எக்ஸாம்பிளுக்கு மெட்ராஸ் மாகாணத்தை எடுத்துக்கலாம். எதெல்லாம் உள்ளடக்கியது மெட்ராஸ் மாகாணம்? எந்தெந்த மாநிலங்களில்? ஆந்திரா, கேரளா, ஆந்திர பிரதேஷ், ஒடிசா. கேரளா, ஒடிசா, சவுத் தமிழ்நாடு. ஓகேங்களா. சவுத் ஒடிசா சார். சவுத் ஒடிசா, சவுத் கர்நாடகா லைட்டா உள்ள வரும். ஸோ இத்தனையும் வந்து உள்ளடக்கியதா தான் வந்து ஒரு மாகாணம் வந்து என்ன பார்க்கப்படுது. சரியாங்க. ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய மொழி வாரியாக ஓகேங்களா, இதுக்குள்ள இருக்கக்கூடிய மொழி வாரியாக தான் நம்ம பிரிஞ்சிருக்கோம். இங்க ஆந்திர பிரதேஷ் ஓகேங்களா, இந்த ஆந்திர பிரதேஷ் ரெண்டாவே பிரிஞ்சிருச்சு. ஒண்ணு வந்து ஆந்திர பிரதேஷ், இன்னொன்னு என்னது தெலுங்கானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சரியாங்க. ஸோ கேரளா வந்து என்னது மலையாளமாகவும் ஓகேங்களா, இங்க வந்து கன்னடம் அப்படின்றது வந்து கர்நாடகா, இங்க தமிழ்நாடு தமிழ். பாருங்க. ஸோ அப்ப எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மொழிவாரி மாநிலங்களாகவே என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா பிரிஞ்சிருச்சு. அப்ப இதுக்கான மொழிவாரி மாநிலங்கள் தேவைப்பட்டதுக்கான காரணம் அப்படின்றத நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா பார்க்க வேண்டியது. சரியா. ஓகே. ஸோ அதனால இந்த ப்ராவின்சஸ் சொல்றேன். இந்த ப்ராவின்சஸ் எல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அதுல மிக முக்கியமா நம்ம வந்து என்ன பார்ப்போம்னா இந்த மெட்ராஸ் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம். ஏன்னா அவங்க ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி தமிழ்நாடை வந்து ரெஃபர் பண்ணிருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் பாம்பே, அப்புறம் யுனைடெட் ப்ராவின்ஸ் என்னென்னலாம் இருக்கு. அப்புறம் சென்ட்ரல் ப்ராவின்சஸ் வந்து எப்படிப்பட்ட சென்ட்ரல் ப்ராவின்சஸ் அதெல்லாம் எப்படி மாறிச்சு, அஜ்மீர், மீர்வான், டெல்லி இது எல்லாத்தையும் நம்ம எப்படி கொண்டு வந்தோம் அப்படின்றத வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா யூனியன் டெரிட்டரி அப்படின்றதுல பார்ப்போம். சரியாங்க. அப்ப லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் தேவைப்பட்டதுக்கான காரணம் லிங்குவிஸ்டிக் ஸ்டேட் தேவைப்பட்டதுக்கான காரணம் பிரிட்டிஷ் ஆளும்போது மெட்ராஸ் மாகாணம், பாம்பே மாகாணம் இதெல்லாம் இருந்துச்சு. சரி, பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனா அப்பெல்லாம் வராத பிரச்சனை ஏன் கான்ஸ்டிடியூஷன் மேக் பண்ணோம்னு வந்துச்சு? என்ன காரணம் அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண வேண்டியதுன்னா டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. அதாவது டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா. யூனியன் டெரிட்டரி வரும்போது அதை வந்து என்ன பண்ணுவோம்னு பாத்தீங்க அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணுவோம். சரிங்களா. ஸோ அடுத்து 70 சுதேச மாநிலங்கள். சரிங்களா. ஸோ இதேதான் பென்சில்ல பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா. ஆழ்வார், பரோடா, போபால், பிகானார், கொச்சின், ஓகேங்களா, கோட்டா, மைசூர், குஜராத் மாநிலங்கள்ல ஒரு சில விஷயங்கள், கிழக்கு மாநில குழு 1, 2 அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இருக்கு. சரியாங்க. ஸோ இது நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன இல்லை தேவையில்லை. பட் ஆனா எது தேவைன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராவின்சஸ் அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஏ பார்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதுக்கு சார் ரொம்ப முக்கியம் அப்படின்னா யூனியன் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்றதுக்கு ரொம்ப முக்கியமா வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதனால கான்ஸ்டிடியூஷன் அசம்பிளில உள்ள வரும்பொழுதே இந்த மாகாணங்கள் எல்லாமே தனித்தனியா பார்க்கணும். இதுக்கு உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா ஸ்பெசிஃபை பண்ணிருப்பாங்க. ஸோ அதை பத்தி நம்ம என்ன பண்ணலாம் பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது ஏதாச்சும் உங்களுக்கு புரியலையா? கிளாஸ் ரொம்ப பொறுமையா தாங்க கொண்டு போறேன். ஸோ மெயின்ஸ்ல வந்து யாராச்சும் நியூவா இருந்தீங்க அப்படின்னா டீடைல்டு வேணும் அப்படின்றதுனால. சரியாங்க. ஸோ இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னு பாத்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸ் மாதிரிலாம் டக்குன்னு பாத்திர முடியாது. சரியா. அதனால நான் கேட்கிறேன். இப்படி கிளாஸ் போறது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபையா இருக்கான்னு சொல்லுங்க. இல்ல சார் எனக்கு இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி கொண்டு போங்க, அதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னீங்கன்னா நம்ம அது மாதிரியும் போகலாம். சொல்லுங்க மேம். சரி, இப்போ இது இப்ப நடத்துனதுக்கு ரிலேட்டடா ஏதாவது கொஸ்டின்ஸ் கொண்டு வந்திருக்கீங்களா சார்? இப்ப நடத்துனதுக்கு ரிலேட்டடா மேம்? ஆமா சார். ஏதாவது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி? ஆமா மேம். அதுக்கு கிளாஸ் இருக்கு மேம். நான் அதை நடத்திடுறேன் மேம். டோன்ட் வரி. தனியான கிளாஸ் இல்ல, அடுத்தடுத்த கிளாஸ்ல அதை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மேம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டு அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற எல்லாத்தையுமே நாங்க பண்ணுவோம். ஓகே சார். ஓகே. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினே விட மாட்டோம், எப்படி இதுக்கு முன்னாடி இருந்த மெயின்ஸ் அப்படின்றது
கொஞ்சம் வேறையா இருந்துச்சு. ஸோ இப்போ இருக்கக்கூடிய மெயின்ஸ் அப்படின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சில விஷயங்கள் லிட்டில் பிட்டா உள்ள எடுத்துட்டு போயிடுவோம் அப்படின்றது வேற எது. ஏன்னா ஒரு டவுட் ஒரு சில பேருக்குலாம் இருந்தது எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சார் மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் எப்படி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் இந்த மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, இப்படிதான் நம்ம படிக்கணும் அப்படின்றதான். சரிங்க. ஸோ இல்லைன்னா நானும் அப்படியே ஸ்லைட்ஸாக கொண்டு வந்து போட்டு இது இப்படி இருக்கு இது இப்படி இருக்குன்னு அழகா நடத்திட்டு போயிடலாமே. ஸோ அதனால வந்து சின்ன சின்ன கண்டென்ட் எப்பயுமே மெயின்ஸை படிக்கும்போது பேக்ரவுண்ட் ரீசன் ரொம்ப முக்கியம். சரிங்க. பேக்ரவுண்டை டெப்த் பண்ணி படிங்க, இன்டகிரேட் பண்ணி படிங்க, ரொம்ப ஈஸியா இருக்கும். ஏன்னா பென்ல பேப்பர் ஓகேங்களா போய் உட்காரும் போதுதான் நம்மளுக்கு என்ன வரும்னு பாத்தீங்க அப்படின்னா குழப்பமே வரும். சரியாங்க. ஐயோ இது எழுதணுமா அதை எழுதணுமா இப்படி எழுதணுமா அப்படி எழுதணுமான்னு சொல்லிட்டு. அது போக நம்மளுக்கு வந்து டெஸ்ட் பேப்பர் பார்த்துட்டு ஒரு பெஸ்ட் டெஸ்ட் பேப்பர் தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ரிவ்யூக்காக போடுவாங்க. இப்போ போடும்போது ஓ இதெல்லாம் படிக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் லோவா இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா இது மாதிரியும் படிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, அதே லெசனை திருப்பி எடுத்தும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரியாங்க. ஸோ வந்து அப்படி பண்ண வேண்டாம். ஏன்னா அது ஒன்றுக்கு டபுள் பேர்டன் இது. சரிங்களா. ஒரே பேர்டனா இப்பயே டெப்தா படிச்சுட்டு போயிடுறது நம்மளுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஒரு தடவை தான் படிக்க போகிறோம், டெப்தா படிச்சிடும். அது ஒரு இன்டு த ப்ரிலிம்ஸ் அண்ட் தென் மெயின்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்க. வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்காங்க? ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்றேன்.